எத்தனை பேருக்கு ஒரே மாதிரி டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு டிஎன்ஏ இருக்குது. ஒரு வாட்டி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்துட்டான் அப்படின்னா அவனால் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவனால் ஆக வேண்டியது இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று இருக்குது. வாருங்கள் இன்று துளிர்த்தெழுவோம். வாழ்க்கையில் 10ஓட 11 அத்தோட இது ஒன்று அப்படின்னு நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க. 100 பேர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை பாருங்கள். அது என்னங்க, எல்லாரும் போல தான் நானும் இருக்கேன், நான் எப்படி வித்தியாசமாக இருக்கேன், எனக்கு என்ன நடக்க போகுது, நான் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன், நானும் எல்லோரும் மாதிரி இருந்துட்டு போகிறேனே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யூ ஆர் நாட் ரைட். இது நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயந்தான். நம்மளோட டிஎன்ஏவை செக் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பேருக்கு ஒரே மாதிரி டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான ஒரு டிஎன்ஏ இருக்குது. அதோட பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல்யூவை கணிச்சு சொல்கிறாங்க 10 to the power of 240 crore. அதாவது 10 to the power of 10 அப்படின்னு சொன்னோம்னாலே அதில் ஒரு 10 0 வருது. 10 to the power of 240 crore அப்படிங்கிற வேல்யூவை 0 போட்டு கணக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கணும். சரி, நம்ம யோசிச்சே பார்த்துடலாம். இப்போது ஒரு 0 போடுறோம், இந்த வேல்யூ 10 to the power of 240 crore நம்ம எழுத போகிறோம். ஒரு 0 போடுறோம், ஒரு இன்ச்சு கேப் போடுறோம், 0 போடுறோம், 0 போடுறோம், போட்டுகிட்டே இருக்கும். இந்த 0 அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இந்தியாவிலேருந்து போகுது, அப்படியே அந்த பக்கம் யூஎஸ் போய் திரும்பி இந்தியாவுக்கே வந்துடுது. ஒரு கம்ப்ளீட் இடத்தையே நம்ம சுற்றி வந்துடுறோம். எகெயின் ஒரு பாதி தூரம் மறுபடியும் யூஎஸ் போயிடலாம். அவ்வளோ தூரத்துக்கு வெறும் 0 மட்டும் 1 இன்ச்சு கேப்பில் போட்டோம்னா வருது. சரி, இவ்வளோ 0 வருதே, அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும்? இதை இமேஜின் பண்ண முடியுதா? இமேஜின் பண்ணி பார்க்கவே வேண்டாம். இட் இஸ் வெரி சிம்பிள். நம்மளோட டிஎன்ஏ இன்றைக்கி இருக்கு இல்லையா, இதே டிஎன்ஏவோட இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் பிறந்ததும் இல்லை, இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை. தட் மீன்ஸ் யூ ஆர் யூனிக். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் யூனிக்காக இருந்தாலும் அது அந்த விஷயத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு ரோஜாப்பூ இருக்குது. அந்த ரோஜாப்பூவால் மட்டும்தான் அதே மாதிரி இருக்க முடியும், அதே மாதிரி வாசத்தை கொண்டு வர முடியும், அதே மாதிரி வண்ணத்தில் இருக்க முடியும். இப்போ ஒரு மல்லிகைப்பூ இருக்குது, அந்த மல்லிகைப்பூவோட அந்த மனம் மல்லிகைப்பூ மட்டும்தான் கொடுக்கும். ஒரு தாமரைப்பூ இருக்குது, அது தாமரைப்பூவில் மட்டும்தான் கொடுக்க முடியும். தட் மீன்ஸ் எது யூனிக்காக இருந்தாலும் அது வேலையை அது மட்டும்தான் பண்ண முடியும், இன்னொன்று ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இதே மனிதர்களை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னாலும் இது சேம் தான். ஆனால் ஒரு வித்தியாசம், ஒரு மல்லிகைப்பூ இருந்ததுன்னா அதே மாதிரி இன்னொரு மல்லிகைப்பூ இருக்கலாம். பட் மனுஷனுக்கு இட்ஸ் அன் எக்ஸெப்ஷன். ஒரு வாட்டி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்துட்டான் அப்படின்னா அவனால் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வேறு யாராலையும் பண்ண முடியாது. அது மகாத்மா காந்தியாக இருக்கலாம், சச்சின் டெண்டுல்கராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இப்படி பெரிய ஆட்கள் மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னா ஏன் நானாக கூட இருக்கலாம், நீங்களாக கூட இருக்கலாம். எவ்ரி ஒன் ஆர் யூனிக். ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு வந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவனால் ஆக வேண்டியது இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதை கொடுக்காம அவனால் போகவே முடியாது. ஆனால் யார் இதை உணர்றாங்களோ அவங்களால் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். யூ ஆர் யூனிக். 1000 பேர் இல்லை, கோடி பேர் இல்லை, 800 கோடி பேரில் இருந்தாலும் யூ ஆர் யூனிக். தென் ஃபைண்ட் ஹவ் யூ ஆர் யூனிக். பெர்ஃபார்ம் யுவர் ஜாப் வென் யூ ஆர் இன் த எர்த். தேங்க்யூ ஸோ மச். நீ ஓட்டம் பிடித்தால் துன்பம் உன்னை துரத்தும். வாருங்கள் இன்று துளிர்த்தெழுவோம்.